இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் ஜெயசிங்க தாய்லாந்தில் இடம்பெறும் ஏசியா 2050 மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கும் போது அந்த நாட்டில் இடம்பெற்ற ஒரு உள்ளூர் சந்திப்பில் ஊடக நேர்காணலில் அவர் இந்த விஷயம் சம்பந்தமாக கலந்துரையாடி இருக்கின்றார். அவர் அந்த நேர்காணலில் சொன்ன விடயங்கள் என்னவென்றால் 2022-2023 ஆண்டின் பொருளாதார நெருக்கடியுடன் ஒப்பிடும் போது தற்போதைய நிலைமை முற்றிலும் மாறுபட்டது என அவர் தெரிவித்திருக்கின்றார். நாட்டில் காணப்படும் வெளிநாட்டு கையிருப்பு வலுவாக உள்ளதால் கடந்த காலத்தை போன்றதொரு பொருளாதார நெருக்கடி மீண்டும் ஏற்படும் அபாயம் இல்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இலங்கை எண்ணெய் இறக்குமதி செய்யும் ஒரு நாடு. எண்ணெய் விலையில் உயர்வு ஏற்பட்டால் அது எமது பணவீக்கம் மற்றும் நிலுவையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். எனினும் எமது பணவீக்கம் தற்போது சாதகமாக உள்ளது. கடந்த மாதம் அது 1.6% காணப்பட்டது. எத்தகைய நிலை ஏற்பட்டாலும் அதை தாங்கக்கூடிய நிலையில் இலங்கை இருக்கின்றது. கடந்த காலங்களில் 70% வரை உயர்ந்த பணவீக்கம் தற்போது 1.6% காணப்படுகின்றது. எம்மை போன்ற சிறிய பொருளாதாரத்தை கொண்ட நாடுகளினால் இதனை சமாளிக்க முடியும். 2022-2023 ஆண்டு காலப்பகுதியுடன் ஒப்பிடும் போது நாம் 0 7 பில்லியன் டாலர் வரை எமது வெளிநாட்டு கையிருப்பை அதிகரித்துள்ளோம். அந்நிய செலாவணி ஊடாக எத்தகைய நிலைமையையும் எம்மால் எதிர்கொள்ள முடியும். முன்பையும் விட இவ்வாறான நிலைமைகளுக்கு தயாராவதற்கு தேவையான கால அவகாசம் எமக்கு உள்ளது. அப்பொழுது அவர் ஒரு கேள்வி கேட்கின்றார். தொகுப்பாளர், இந்த கையிருப்பை எத்தனை நாட்களுக்கு பேண முடியும்? ஈரான் போர் மேலும் 4 வாரங்களுக்கு நீடித்தால் என்ன நடக்கும் என்ற கேள்விக்கும் மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் ஜெயசிங்க அவர் ஒரு பதிலை வழங்குகிறார். உலகளாவிய எண்ணெய் விலை, சுற்றுலாத்துறை, வர்த்தகம் ஆகியன எமது பொருளாதாரத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் ஒரு பாரிய சவாலாக இது காணப்படுகின்றது. உலக பொருளாதாரத்திலும் இது பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆகவே நாங்கள் முயற்சிப்பது இதை எப்படியாவது சமாளித்து செல்ல இருக்கின்ற வெளிநாட்டு கையிருப்பை ஒரேடியாக இதற்கெல்லாம் செலவழித்து முடித்துவிடவும் முடியாது. ஆகவே ஒரு முகாமைத்துவம், சரியான முகாமைத்துவம் இருந்தால்தான் மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நிவாரணங்களாக இருக்கலாம், அதாவது அரசு துறையில் இருக்கின்ற விஷயங்களாக இருக்கலாம், இந்த அரச பொறிமுறை சிஸ்டத்தை நடத்தி செல்ல தேவையான விஷயங்களையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள முடியும். அதே போல உலகத்தோடு ஒப்பிடும் போது உலகளாவிய ரீதியில் நடக்கின்ற இந்த பாரிய விலை மாற்றங்களுக்கும் எங்களுக்கு முகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே 2 பக்கமும் நடுநிலையாக பேலன்ஸ் செய்து கொண்டு போகக்கூடிய முறைமைகளைத்தான் இலங்கை அரசாங்கம் இப்பொழுது கையில் எடுத்து கையாண்டு கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது.